வெறும் ஆண்கள் மட்டும் இருக்க வீட்டில் எப்படி வந்து எமோஷன்ஸ் காமிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். எப்பயுமே ஒரு பெண் இருந்தால் தான் எமோஷன்ஸ் அப்படின்ட்டு. இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சிற்றம்பலம் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் தாத்தா, அப்பா, பையன் 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. பையன் வந்து அப்பா மேலே கோவமாக இருக்கார். ஏன்னா வந்து தன்னுடைய தங்கச்சி அண்ட் அம்மாவுடைய மறைவுக்கு அவங்க தான் காரணம் நினைக்கிறாங்கிறத வச்சு நல்ல ஒரு எமோஷனலாகவும் கொண்டு போயிருப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு லவ் ட்ராக்கெல்லாம் கொண்டு போய் நல்லா இருந்துச்சு அந்த படம். அந்த மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயனார் துறை சீரியலில் இப்போ இதே மாதிரி தான் அந்த பழைய விஜயகாந்த் சாரோட படங்கள் மாதிரி இங்கே வந்து ஒரு பெரிய அண்ணா இருக்கார், அப்புறம் அப்பாவுமே இருக்கார். ஆனால் அப்பா யூஸ்லெஸ்ஸான அப்பாவாக இருக்கார். இப்போ 3 பசங்களும் வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சு ஐயனார் துணை சீரியல் அந்த ஒரு ப்ரமைஸ் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து வெறும் காமெடியாக தான் இருக்குமான்னு பார்த்தா அதில் எமோஷனலான விஷயங்களும் செம்மையாக சேர்த்துக்கிட்டே வராங்க. அதில் இப்போ முக்கியமாக புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிலாவால் வரக்கூடிய ஒரு குட்டி ட்விஸ்ட்டு தான். ஏன்னா ஒரு வீட்டுக்கு வெறும் ஆண்கள் மட்டும் இருந்த வீடு, தான் பிறந்ததுலேருந்து வந்து ஒரு பெண் இருந்து பெண்ணுடைய டச் எப்படி இருக்கும், ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்தால் அந்த வீடு எப்படி மாறும். சில சமயங்கள்லாம் சொல்லுவாங்களே ஒரு பெண் தான் வந்து கட்டடமாக இருக்க செங்கல் கட்டடத்தை வீடாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் வந்து இப்போ கரெக்டாக வந்து நிலாவோட வருகை பல்லவனுக்கு தோணுது. தன்னுடைய அண்ணி வந்ததுக்கப்புறம் வீடு எப்படி மாறுதுன்ட்டு இவங்க வந்து இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம், இப்போதைக்கு நம்ம முடிவாயிடுச்சு, சரி நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுற டெண்டன்சிக்கு வந்துட்டாங்க. இந்த வீட்டில் இருக்கவங்களாம் தனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் நிலா என்ன பண்ணுறாங்க, அவங்களே வந்து காலைல வாசல் தெளித்து கோலம் போடுறது, அதுக்கப்புறமா வந்து சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, பால் காய்ச்சறது, சாமி கும்பிட்றது, குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து கைகூப்பி சாமி கும்பிடும்போது பல்லவனுக்கு அழுகியே வந்துடுது. ஆனால் சோழனுக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு புத்தி தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரியே அவளை இங்கே வீட்டிலே இருக்க வச்சிட்டேன் பார்த்தீங்களா அப்படிங்கிறாரு. ஏன் இருக்க வச்சிங்க, ப்ரூஃபே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஏமாற்றி இருக்க வச்சுருக்கீங்க. ஆனால் பல்லவனுக்கு இருக்கிறது நிஜமான அந்த ஒரு ஏக்கம், அந்த மனத்தில் இருந்த ஒரு வலி எல்லாம் சேர்த்துங்கிறத அழகாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு தான் காமிக்கணும். இந்த வீடு இப்படி இருக்காதான் நான் சின்ன வயசுலேருந்து ஏங்கியிருக்கேன். எல்லார் வீட்லேயும் அம்மா இருக்காங்க, எல்லார் வீட்லேயும் ஒரு ஃபீமேல் ப்ரெசன்ஸ் இருக்குது, இங்கே இல்லையே நினச்சேன் ஆனால் அது இருக்குது அப்படிங்க எனக்கு மாதிரி சந்தோஷமாயிடுதுன்னு சொல்லும் பொழுது நிலாவுக்கு இப்போ குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இந்த பையன் பாவம் இவ்வளோ தூரம் வந்து வருத்தப்படுறான், நம்மளோட 3-4 வயசு தான் சின்ன பையன், ஆனால் வருத்தப்படுறான், ஏங்குறான், இவனை ஏமாத்துறோமோ நம்ம அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. சேரனுக்கு இது வருத்தமாக இருக்குது, ஆனால் சோழனுக்கு வருத்தமாக இல்லை. சோழன் என்றைக்கு இதை புரிஞ்சுக்க போகிறாரு, இந்த காதல் ட்ராக் எப்படி போகுது, இந்த கதை எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கல நிறைய ஆர்வமான விஷயங்கள் இருக்குது. இது இல்லாமல் கார்த்திகாவுடைய காதல், வானதியுடைய காதல், நடேசன் என்ன தான் செஞ்சார், எதனால் அவர் மேலே குழைப்பழி விழுந்துச்சு அப்படிங்கிற உண்மைகள்லாம் ஒன்று வர இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஐயனார் துணை தான் தோணுது. இப்போதைக்கு பார்க்குற சீரியல்களில் ஒரு மாதிரி ரசிக்கிறத்தக்க சீரியலாக ஐயனார் துணை இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.